World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வாஸ்து பாலச்சந்திரன் அவர்கள் ஜோதிடத்தில் எளிமையாக பலன் சொல்லும் சூட்சுமங்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள வருமாறு அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். குருவாழ்க, குருவே துணை. அகில இந்திய தொழில்முறை ஜோதிடர்கள் கூட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 15வது மாநாட்டில் எமக்கு பேச வாய்ப்பளித்த இந்த சங்கத்தை சிறப்பாக வருடா வருடம் மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தெக்கலூர் செல்வராஜ் ஐயா மற்றும் நந்தா துரைசாமி ஐயா அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய சகாக்களுக்கும் மேடையிலும் சபையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு வாஸ்து பாலச்சந்திரனின் பணிவான வணக்கங்கள். இப்போது ஜோதிடத்தில் எல்லாருமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், ஆனால் பலன் சொல்கிறதுல தடுமாற்றம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. நான் அதிகமான ஜோதிட வித்யாலயங்களில் படித்தது கிடையாது. நான் படித்தது என்னுடைய அடிப்படை ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்தது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் கோவை மாவட்டத்தினுடைய வித்யாபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஐயர் மற்றும் உமா கிருஷ்ணமூர்த்தி. அதற்கப்புறம் நான் ஜோசியம் படித்தது பேலன்ஸ் தியரி. ஐயா வந்திருக்கிறாரு, சரவண சோமசுந்தர் ஐயா கிட்ட பேலன்ஸ் தியரியில் சில விஷயங்களை கற்றுட்டேன். அப்புறம் திருமண பொருத்தத்தை தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயத்தில் நடத்தக்கூடிய நிறுவனராக இருக்கக்கூடிய மணியன்ராஜ் ஐயா கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போது நிறைய ரூலுகளையும் நிறைய ஜோதிட சூட்சுமங்கள் எல்லாம் மனசில் வச்சு தான் நான் ஜோசியம் பார்க்குறேன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போயிடும். ஆனால் ஜோதிடத்தினுடைய அடிப்படை காரகங்களை கோவில்பட்டி தங்கப்பாண்டி ஐயா இலவசமாக நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இந்த 12 கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களையும் கிரக காரகங்களையும் பாவக காரகங்களையும் கிரக உறவுகளையும் பாவக உறவுகளையும் மட்டும் வச்சுக்கிட்டு நம்மகிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய ஜாதக கட்டத்தில் 12 கட்டம் 9 கிரகங்களை வச்சுக்கிட்டு தசாபுத்தியவே பார்க்காம நம்ம ஜாதகத்தை நம்மளே எப்படி பலன் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திருமண பொருத்தம் படிக்கும்போது பருவகால ஜோதிடம் என்ற ஒரு அமைப்பில் அவங்க சொன்னாங்க. அந்த பருவகால ஜோதிடம் என்ற அமைப்பு திருமண பொருத்தத்தில் எங்கே வந்தது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆண் ஜாதகத்தில் சூரியன் 6, 8, 12 இருந்தால் பெண் ஜாதகத்தில் சந்திரன் 6, 8, 12 இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த திருமண பொருத்தத்தில் நாம் சேர்த்தும் போது 12, 12, 24 கட்டம், 9, 9, 18 கிரகங்கள் வேலை செய்யுது. அப்போ ஆண் ஜாதகத்தில் எந்தெந்த பாவகங்கள் எல்லாம் கிரகங்கள் இருக்குதோ, பெண் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் எல்லாம் கிரகங்கள் இருக்குதோ, எந்த பாவங்களில் இல்லாமல் இருக்குதோ, இந்த ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவக கிரகங்கள் அந்த பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காலியாக இருக்கக்கூடிய கட்டங்களை பார்வை செய்தால் அல்லது ஏதேனும் ஒரு கிரக தொடர்புகள் இருந்தால் அந்த பாவக அமைப்புகள் அவர்களுக்கு சிறப்படையும். ஒருவேளை எந்த கிரகமுமே இந்த ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காலி கட்டங்கள்லையோ பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காலி கட்டங்கள்லையோ பார்க்கலன்னா அந்த பாவக சம்பந்தமான விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்காது. சரிங்க, நீங்க இந்த திருமண பொருத்தத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பருவகாலத்தில் நான் இப்போ ஜோதிட பலன் பார்க்கறதுல தசாபுதியவே பார்க்காம நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் லக்னம் என்ற அமைப்பு நம்மளுடைய முதல் பாவகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஜோசியம் படித்தவங்களோ இல்லை ஜோதிடத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இங்கே வந்திருக்கிறோம். யாரும் ஜோதிடத்தோட தொடர்பு இல்லாத ஆளுங்க யாரும் வரல. அப்போ நான் ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி விட்டுட்டு அது உடனே அதை ஒப்ஜெக்ஷன் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கு பலன் பார்த்து வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்த சபை மூலமாக உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு விரும்பினதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அப்போ தசாபுத்தியவே பார்க்காம 12 கட்டத்தில் எப்படிங்கய்யா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்ன விஷயத்தில்
ஒரு மனிதன் பிறந்து 5 வயது வரைக்கும் குருவாக செயல்படுறாங்களாமா. அப்ப இந்த குரு ஜனனகால ஜாதகத்தில் நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையுமே அந்த குரு 6, 8, 12 இருந்தா அவங்களுடைய அந்த 5 வயசு வரைக்கும் பல வகையான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இப்போ ஒரு 6ஆம் இடம், அங்கேயும் இந்த அடிப்படைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா? நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஜலம், இது 3 பருவங்களாக 12 கட்டத்தில் இருக்குது. அப்போ இந்த 6ஆம் பாவகம் ஒருவேளை ஒரு நீர் ராசியில் இருந்தது அப்படின்னு வச்சா அந்த 5 வயசுல 6ஆம் பாவம் நோய், எதிரி, கடன், இந்த 3 விஷயத்துல அப்ப நீர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, ஒரு அந்த நோய் வந்து இந்த 5 வயசுல நீங்க சந்திச்சீங்களான்னு சொன்னா சரியா இருக்குதுங்க. என்னங்க, அதே இது நெருப்பு ராசியில் அந்த 6ஆம் பாவமா இருக்குதுன்னா என்னங்க, அந்த இதய சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது உஷ்ண சம்பந்தமான ஒரு வியாதி அந்த ஜாதகர் அனுபவிச்சாரு, இல்லை அந்த இந்த ஜாதகர் மட்டும் குறிக்கக்கூடிய அமைப்பில் இல்லாம அவங்களுடைய குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த நெருப்பு சம்பந்தமான அல்லது உஷ்ண சம்பந்தமான ஒரு வியாதியோ அவங்க சந்திச்சிருப்பாங்க. இதே இது 8ஆம் பாவத்தில் அந்த கிரகம் இருந்தது, குரு 8ஆம் பாவத்தில் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க, 8ல் இருந்தா அது நெருப்பு ராசி, நீர் ராசியா இருந்தா நீர்ல ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லி பாருங்க, சரியா இருக்குது. என்னங்க, அப்போ 8ஆம் பாவ காரகங்கள் என்ன? அடிப்படையான விஷயங்கள் நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, விபத்துகளில் இந்த 5 வயசுக்குள்ள உங்க குடும்பம் சந்திச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா சரியா இருக்குதுங்க. நான் சொன்ன சரியா இருந்தது, மாற்று கருத்து உள்ளவர்கள் இருக்கலாம். ஆனால் நான் வெற்றி பெற்ற இடம் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொன்னது சரியா இருந்ததுன்னு சொன்னாங்க. நம்ம வாடிக்கையாளர்கள் ஐயா கரெக்டாக இருந்ததுங்க, நீங்கள் சொல்லும்போது 5 வயசில் என் பையன் பக்கெட்டில் குளிக்க போய் தவறி விழுந்துட்டானுங்க, கண்டத்திலிருந்து தப்பிச்சானுங்க. அந்த 8ஆம் பாவத்தை ஏதேனும் ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வைகள் இருந்து அவங்க தப்பிச்சிருப்பாங்க. என்னங்க, 12ஆம் பாவத்தில் இருந்தது குரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 12ஆம் பாவத்தில் இருந்தால் வெளியூர் அல்லது காணாமல் போகிறது. இந்த 5 வயசில் நீங்கள் காணாமல் போனீங்களா? ஆனால் இந்த ஒவ்வொரு பாவக காரகங்களையும் நாம் நிறைய, அதாவது அடிப்படையான விஷயங்கள் தான், ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நாம் சொன்னால் நிறைய விஷயங்கள் நிறைய மணி நேரம் பேசலாம். இங்கே பேசுறதுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லித்தரேன்னு வச்சுக்கோங்களேன். 6, 8, 12 இது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம், வேற எந்த இதுவுமே எடுக்கலை. இந்த 6, 8, 12 குரு இருந்தால் அது மாதிரியான பாவக காரக பிரச்சனைகள் அவங்க சந்திச்சிருப்பாங்க, அவங்க குடும்பம் சந்திச்சிருப்பாங்க. 5லிருந்து 12 வயது வரைக்கும் புதனாக செயல்படுறாங்க. அப்ப புதனுடைய காரகங்கள் கல்வி. அப்ப இந்த 5லிருந்து 12 வயசு வரைக்கும் அவங்களோட அமைப்பு என்ன இருக்கும்? கல்வி. அப்ப 6ஆம் இடத்துல புதன் இருந்திருந்தா இவங்களுக்கு அந்த புதனுடைய காரகங்களாகப்பட்ட சிறு நரம்பு, ஸ்கின் போன்ற அமைப்புகளில் அவங்க ஒரு நோய் சந்திச்சீங்கன்னு சொன்னால் சரியா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்குமேனா அந்த 6ஆம் பாவத்தோட சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த புதன் சார்ந்த. அப்போ புதன் அந்த 6ஆம் பாவம்னா அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷன் போன்ற வழக்குகள், அந்த மாதிரி விஷயங்களை அவங்க தாய்மாமன் உறவு. அப்போ இங்கேயும் நாம் அந்த புதனுடைய காரகங்கள்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நாம் சொல்லலாம். ஒரு 250-300 காரகங்கள் இருக்கும். இது எல்லாம் ஒன்றொன்னா எழுதி வச்சு படித்து சொல்லலாம். அது நேரத்தை போக்குவதற்கான அமைப்புகள். இந்த காரகங்கள் எல்லாம் நமக்கு வேறு இடத்துலேருந்து கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த புதனுடைய காரக சம்பந்தமான சில விஷயங்களை நாம் அந்த 6ஆம் பாவத்தை தொட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதே இது 8ஆம் பாவத்தில் புதன் இருந்தார் அப்படின்னா அங்கே ஒரு பத்திரப்பதிவில் நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திச்சிங்களான்னா சரியாக இருக்குது. என்னங்க, 8ஆம் பாவத்தோட இல்லை ஒரு வம்பு வழக்கு, இல்லை ஒரு விபத்துன்னா என்ன? ஒரு பத்திரப்பதிவு சம்பந்தம், புதனுடைய காரக சம்பந்தமானது, அல்லது தாய்மாமனோட பயணித்து ஒரு விபத்தை சந்திப்பது, அல்லது தாய்மாமனுடனே பல வகையான பிரச்சனைகளை சந்திப்பது. இப்போ இங்கே தாய்மாமன் மட்டும் அல்லவே புதனுடைய காரகங்கள், பத்திரப்பதிவு இருக்குது, பேச்சு இருக்குது, அதே மாதிரி ஒரு எழுத்து மூலமான சில விஷயங்கள் இருக்குது, நிறைய காரகங்கள் இருக்குல்லவா? இதையெல்லாம் சமயோகிதமாக
அந்த ஜாதகனுடைய நாம் ஜாதகம் பார்க்க போன அந்த ஜாதகருடைய வயது மற்றும் அந்த குடும்பத்தினுடைய சூழல்களை தெரிந்து பலன் சொல்லும்போது மிகச் சிறப்பாக இருக்குது. இப்போ அதே புதன் 12ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா நீங்கள் வெளியூர் வெளிநாடு போனீங்களா இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னால் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னா அந்த ஒரு குழந்தை பாவகத்தில் போய் போகஸ்தானத்தை பற்றி பேச வேண்டியதில்லை. அங்கே வெளியூர் சம்பந்தமான ஒரு வெளியூர் பயணங்கள் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி அமைப்புகளை போகலாம். ஐயா பின்னாடி வந்துட்டாரு அப்படின்னா பேச்சு கொஞ்சம் குறைக்கிடுப்பா அப்படின்ற மாதிரியானது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 12லிருந்து திருமணமாகிற வரைக்கும் ஆண் செவ்வாயாகவும் பெண் சுக்கிரனாகவும் இருக்கிறாங்க. என்னங்க, ஆண் செவ்வாயாகவும் பெண் சுக்கிரனாகவும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தா அங்க போலீஸ் ஸ்டேஷன் என்ற ஒரு அமைப்பு அல்லது வம்பு வழக்குகள். என்னங்க, 6ஆம் பாவகம் நோய், எதிரி, கடன். அப்போ கடன் சம்பந்தமான விஷயங்களை சந்திக்கக்கூடியதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கக்கூடிய ஒரு அமைப்போ இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தால் இருக்கும். இப்போ அதே இது 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இந்த காலத்தில் தான் அந்த செவ்வாயோட சுக்கிரன் தொடர்பு கொண்டு 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒன்று கூடி நிற்கக்கூடிய தன்மையிலோ செவ்வாய் சுக்கிரன் 7.5 டிகிரியில் சேர்ந்திருந்தா அந்த நேரத்தில் தான் காதல் பண்ணி காணாமல் ஓடி போயிடுறது. என்னங்க, மறைஞ்சு போகிறது. அப்போ இங்கே 8ஆம் பாவத்தினுடைய காரகங்களை அடிப்படை விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதே செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வெளியூர் போய் தீர்ந்திருப்பாங்க. என்னங்க, திருமணத்திற்கு முன்னாடி போகஸ்தானம் போகத்தில் ஏற்பட்டிருப்பாங்க இந்த ஆண்மகன். அப்படின்னா சுருக்கமாக ஒரே விஷயம்தான், செவ்வாய் ஆண்மகனுக்கு 6, 8, 12 இருந்தால் ஏதோ ஒரு வகையான பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. இப்போ பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் 6, 8, 12 இருந்தால், இப்போ பெண் ஜாதகத்தில் இப்போ இந்த சுக்கிரன் அங்கே 6ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா இந்த நேரத்தில் தான் இவங்களும் அந்த செவ்வாய் இந்த சுக்கிரனோட தொடர்பு கொண்டு அந்த ஜாதகத்தில் வந்தாலோ இந்த காதல் பாவகம் என்று சொல்லக்கூடிய 5, 7 பாவகங்கள் ஏதேனும் வகையில் தொடர்பு கொண்டு இருந்தால் இவங்களுடைய திருமணம் அல்லது அந்த காதல் பிரச்சனைக்காக இவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போல அமைப்புகளில் போயிருக்கக்கூடியதோ அல்லது இதன் மூலமாக எதிர்வினைகள் அதாவது எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய தன்மையிலோ வந்திருப்பாங்கன்னா அது சரியாக இருக்குதுங்க. அப்போது இந்த 6, 8, 12 பாவகங்களை மட்டும்தான் நம்ம வச்சுக்கிட்டு இந்த கிரகங்கள் நம்மளுக்கு 6, 8, 12 இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய அந்த அமைப்புகளை பார்த்துக்கிட்டு இவங்க காதல் திருமணம் இதையே கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா காதல் திருமணத்திற்கான பல ரூல்களை அதில் கொண்டு வரலாம். சரிங்களா? அதற்கு அடுத்த பரிணாமம், இந்த ஜாதகர் திருமணமாயி ஒரு குழந்தைக்கு தகப்பனா மாறும்போது ஆண் மகன் சூரியனா மாறிடுறான். ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு தாயா மாறும்போது சந்திரனா மாறிடுறான். அப்போ திருமண பொருத்தத்தில் சந்திரன் 6, 8, 12 இருந்தால் அந்த பெண் தாயான பிறகு ஒரு வகையான பிரச்சனைகளை சந்திக்க போறா. என்னங்க, சூரியன் 6, 8, 12 இருந்தால் இந்த ஆண்மகன் ஒரு குழந்தைக்கு தந்தையான பிறகு அந்த 6, 8, 12 இருந்தால் அதை சார்ந்த விஷயங்களை அவர் அனுபவிக்க போறாருன்னு தான். இப்போ மறுபடியும் நான் 6ஆம் இடத்துக்கு உண்டான பலனை 8ஆம் இடத்தையும் இப்போ 12ஆம் இடத்துல நீங்கள் திருமணமான பிறகு ஊர் விட்டு ஊர் போனீங்களான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்கிறதுக்கு நீங்களே கொஞ்சம் அது கூட சேர்த்த வேண்டிய மசாலாவெல்லாம் கொஞ்சம் சேர்த்து பலன் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்குது. அதற்கு அடுத்த பரிணாமம், இந்த குழந்தைக்கு ஒரு திருமணமாகி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது ஆண் மகன் ராகுவா மாறிடுறான், பெண் கேதுவா மாறிடுறான். அப்போ நமக்கு அடிப்படையாக படிக்கும்போது தெரியும் அல்லவா, பாட்டன் வழி பாட்டி, பாட்டி வழி பாட்டன் பாட்டி. அப்போ இது எல்லாமே அந்த நம்மளுடைய முப்பாற்றங்களுடைய விஷயங்களை சொல்லுவது தான் இந்த ராகு கேதுக்கள். அப்போது அந்த பருவ காலத்தில் இந்த ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் லக்னத்தில் இருந்து பெண் ஜாதகத்தில் கேது 6, 8, 12 பாவகங்களில் இருந்தால் அங்கே அவங்க ஒரு
பேத்தி பேரம்பேத்தி எடுத்த பிறகு இவங்க ஒரு வகையான பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க அப்படின்றதா சுருக்கம். ஒரு ஆண்மகனுக்கு ராகு 6, 8, 12 இருந்தால் அவங்களும் அந்த குழந்தை அந்த பேரம்பேத்தி எடுத்த பிறகு பல வகையான பிரச்சனைகளை சந்திக்க போறான்றதுதான் அதனுடைய சுருக்கமுங்க. சரிங்களா? அப்படி தசாபுத்தியவே கனெக்ட் பண்ணாம இந்தந்த காலகட்டங்கள் எல்லாம் நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா அந்த வகையில் எனக்கு இப்போ ராகு தசை. ஜோதிடம் 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது 23 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் வாஸ்துக்குள்ள வந்தேன். வாஸ்து பார்க்கும்போது எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோசியத்துக்கு வாஸ்துவுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வாஸ்து தனி அமைப்பு, நானும் ஏற்றுக்கிறேன். வாஸ்து தனி அமைப்பு, தனி ஆற்றல் தான். ஆனால் பஞ்சபூத சக்திகள் இல்லாமல் வாஸ்து உண்டா? இல்லை. பஞ்சபூத சக்திகளை அடக்கம் இல்லாமல் இந்த ராசி கட்ட 12 கட்டங்களும் காலபுருஷ தத்துவம் உண்டா? இதே விஷயத்தை காலபுருஷ தத்துவத்தையே வாஸ்துவில் எடுத்து சொன்னீங்கன்னா வாஸ்துவில் பலன் சரியா இருக்கும். இந்த காலபுருஷ தத்துவம்னு சொல்லி கொடுத்தது வாஸ்து ஈஸ்வரன் ஐயா குமாரபாளையத்துக்காரரு. 12 கட்டத்தை கிழக்கு பார்த்து நின்று போட்டிங்கன்னா முதல்ல வடகிழக்கில் மேஷம்னு போட்டு அப்படியே கொண்டு 12 கட்டங்களை போட்டு அந்த கிரக அமைப்புகளை மேஷம் செவ்வாய் ரிஷபம் சுக்கிரன் அப்படின்னு போட்டு இப்படி மேலே எடுத்து பார்த்தா வான்வெளியில் அந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது பாலச்சந்திரா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே வாஸ்துவில் எடுத்து காலபுருஷ தத்துவத்தை இணைச்சிக்கிட்டு வாஸ்துவையும் ஜோசியத்தையும் இணைச்சு கிரக இணைவுகளோட பலன் சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. வாஸ்துவில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை சொல்வதற்கு குருநாதர் நந்தா துரைசாமி ஐயா இருக்கார். அவருடைய அந்த சிறந்த சான்றோர் என்று பெயரளிக்கக்கூடிய புத்திரனாகப்பட்ட நந்தா ரெஞ்சு சார் இருக்காரு. அவர் வாஸ்து பற்றி ரொம்ப போல்டா ரொம்ப பிரில்லியண்டா நல்லா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒரு 15 நிமிஷம் பேசுங்க, மேடையில் உன்னை விட ரொம்ப ரொம்ப பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஆள்கள் இருக்கிறாங்க அப்படின்ற அமைப்பில் வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் இணைச்சி பலன் சொல்கிறதுல நாம் இந்த கிழக்கு இருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு வடக்கு திரும்பி நின்னா இடதுகை பக்கம் இருந்து காலபுருஷ தத்துவத்தை போட்டுக்கிட்டு இதே 6, 8, 12 பாவகங்கள் எல்லாம் அந்த கிரகங்கள் இருந்தால் ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் கனெக்ட் பண்ணி ஜாதகத்தை பார்த்து எப்படி வாஸ்து சொல்லலான்றத இன்னைக்கு நாம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை முதல்ல கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாக இது புத்தகம் படித்த பிறகு படிக்க வைக்கலாம் அப்படின்னு போனோம். இதுக்கிடையில் சில நண்பர்கள் ஐயா நீங்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேட்டன்ட் வாங்கின பிறகு பண்ணுங்க. பேட்டன்ட் வாங்குறதுக்கு என்னையா இருக்குது, நீ மட்டும் என்னத்தையே புதுசாக உருவாக்கி கொண்டு வந்த, இவங்கெல்லாம் சொல்லாத விஷயத்தையா நீ சொல்ல போற அப்படின்ற மாதிரி எனக்கு ஏதோ சின்ன சின்ன என்னன்னா அதுலேயும் ஒரு சூட்சுமம் இருக்கு. என்னுடைய 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல மேசத்தில் நீசமான கிரகம் எனக்கு உச்சப்பலனை எனக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் வாஸ்துன்ற விஷயத்தை தான் பலிச்சதுங்க. இதில் எப்படி எல்லாம் ஜோசியத்தை கொண்டு வந்தோம், அதில் எப்படி எல்லாம் ஜெயிச்சோம் அப்படின்றத நீங்கள்லாம் முதல்ல தயக்கங்களை விட்டுட்டு கீழே உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை மேடை பேசுவது சில ஷிவரிங் இருக்கும் சிலருக்கு, அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் எழுதி வச்சு பேசினா கூட அடுத்த மாநாடுகளில் அடுத்த மேடைகளில் நீங்களும் மேடையில் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கணும். பேச பேச ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் பார்க்க கிடைக்கக்கூடிய அனுபவத்தில் தான் நாம் சிறந்த ஒரு ஜோதிடராகவோ வாஸ்து நிபுணராகவோ வர முடியுமே தவிர எத்தனை ஏடுகளை படித்தாலும் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் ஃபீல்டில் போய் செய்யும் பொழுது கண்டிப்பாக சில தடுமாற்றங்கள் வரும். எனக்கு இந்த வாய்ப்பளித்த அகில இந்திய தொழில்முறை ஜோதிட கூட்டமைப்பினுடைய சாரதிகளாக இருக்கக்கூடிய நந்தா துரைசாமி ஐயா அவர்களுக்கும் தெக்கலூர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா அணிகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். நான் வாஸ்து எஸ் பாலச்சந்திரன். என்னுடைய ஊர் சோமனூர். என்னுடைய வாட்ஸ்அப் எண் 98 425 99 552. வாஸ்து சம்பந்தமான நீ இப்போ சொன்னது தவறாக இருக்குதுன்னு திட்டுறதுக்கோ புகழ்றதுக்கோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். வாழ்க வளமுடன்.